பார்க்க போறோம். ஹலோ கைஸ், இந்த விளாக்ல எங்கள் வீட்டு செல்ல குட்டி டியானோட மொட்டை போட்டு காது குத்துற ஃபங்க்ஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன் ரொம்ப சிம்பிளாக எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லேயே கொஞ்சம் பேரை மட்டும் வச்சு எங்களோட குலதெய்வ கோயிலில் தான் பண்ணோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபங்க்ஷனுக்கு நாள் நைட்டு போய் நானும் அக்காவும் ஃபஸ்ட்டு ஐப்ரோ த்ரெட் பண்ணிக்கிட்டோம். எனக்கு ஐப்ரோ த்ரெட் பண்ணுறது பெருசாக பிடிக்கவே பிடிக்காது. பிகாஸ் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். என் லைஃப்லேயே நான் 3 டைம்ஸ் தான் வந்துட்டு ஐப்ரோ த்ரெட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மாடல் ஷூட்காக பண்ணேன். நெக்ஸ்ட் என்னோட மேரேஜுக்கு. அதுக்கு பிறகு இப்போ தான் பண்ணுறேன். ரொம்ப லீனாக பண்ணி விட்டுட்டாங்க. எனக்கே என்னோடய ஃபேஸ் நல்லா இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நானும் தினேஷ் மட்டும் டியானுக்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு பிளான் பண்ணிவிட்டு ஷாப்புக்கு வந்தாச்சு. எனக்கும் ட்ரெஸ்ஸஸ் பார்த்து பெருசாக அங்கே கலெக்ஷன்ஸ் எதுவும் இல்லாததுனால டியானுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம். நாளைக்கு டியான் வேறு வேஸ்டி ஷர்ட் போட போகிறானா, ஸோ அதனால் அவனுக்கு வந்துட்டு ஒரு ஸ்லிப்பர் எடுத்துக்கிட்டோம். அந்த சாக்கில் நானும் எனக்கு வந்துட்டு 2 ஸ்லிப்பர் சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பிகாஸ் என்கிட்ட ஹீல்ஸ் ஷூஸ்லாம் நிறைய இருக்குது. ஃப்ளாட்டாக ஸ்லிப்பர்ஸ் எதுவுமே இல்லை. ஏதாவது ஒன்று எடுக்கலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் எனக்கு வந்துட்டு இந்த 2மே பிடிச்சிருந்ததுனால சரி ஓகேன்னு சொல்லி தினேஷ் வந்து 2மே எடுத்துக்க சொல்லிட்டாங்க. நானும் ஜாலியாக 2 ஸ்லிப்பரை எடுத்துக்கிட்டு டியானுக்கும் ஸ்லிப்பர் வாங்கிட்டோம். சபூர் ஃபுட்வேர் அப்படிங்கிற ஒரு ஷாப்லேருந்து தான் வாங்கியிருந்தோம். ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது. அட் த சேம் டைம் டிசைன்ஸுமே நிறைய இருக்குது. நீங்கள் மதுரையாக இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி அலைஞ்சதில் ரொம்ப பசியாயிடுச்சு. சரி ஓகே, ஏதாவது சாப்பிட்டு போகலான்னு சொல்லி ரோஸ் மில்க்கும் பர்கரும் 99 ருபீஸ்க்கு ஒரு காம்போ போட்டுருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லி ஆர்டர் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ரோஸ் மில்க் வந்துருச்சு. பர்கர் வேறு டிலே ஆனதுனால ஒரு பஃப்ஸ் வாங்கி 2 பேரும் சாப்பிட்டுட்டோம். அப்புறம் பர்கரும் வந்துச்சு. சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நான் ஃபஸ்ட்டு பண்ண வேலை சாரீ ப்ரீ ப்ளீட்டிங். பிகாஸ் காலைல 4 மணிக்கே நாங்கள் கிளம்புறோம் குலதெய்வ கோயிலில் ஃபங்க்ஷனுங்கிறனால. ஸோ அதனால் இப்போவே ப்ரீ ப்ளீட் பண்ணி வச்சா தான் காலைல டென்ஷன் இல்லாமல் சாரீ கட்ட முடியும்னு சொல்லிட்டு ப்ரீ ப்ளீட் பண்ணி வச்சுட்டு வீடை பூட்டி எங்கள் அத்தை வீட்டுக்கு போயிட்டோம். பிகாஸ் அங்கேயும் போய் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் நைட்டு நாங்கள் இன்னும் சாப்பிடவே இல்லை. டைம் பார்த்திங்கன்னா 12 o'clock ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி சாப்பிட்டது ஜஸ்ட்டு ஸ்நாக்ஸ் தான். பர்கர் ஒரு பப்ஸ் வாங்கி தான் 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். நைட் சாப்பாடு பார்த்திங்கன்னா எப்போதுமே எல்லா நாளுமே எல்லோரும் சேர்ந்து தான் நைட் சாப்பாடு வந்து எங்கள் அத்தை வீட்டில் சாப்பிடுவோம். அத்தை எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி வச்சுருவாங்க. எங்களுக்கு எந்த வேலையுமே வைக்க மாட்டாங்க. நானும் அக்காவும் ஏதாவது ஹெல்ப் பண்ணி கொடுப்போம். அப்படி இல்லைனா எங்கள் அத்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அந்த மாதிரி எமர்ஜென்சி டைமில் மட்டும்தான் நானும் அக்காவும் வந்துட்டு சமைப்போம். மற்றபடி எல்லா நாளுமே எங்கள் அத்தை தான் சமைப்பாங்க. டியான் ஃபேமிலியுமே பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தாங்க. அவங்களும் நாங்கள் வந்த டைம் அப்படியே வந்துட்டாங்களா. சாமிக்கு தேவையான பூ மாலை அப்புறம் சமையலுக்கு தேவையான திங்ஸ் எங்களுக்கான பொண்ணு எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டோம். அப்புறம் நாங்கள் டியானுக்கு வாங்கிட்டு வந்திருந்த ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ஸ்லிப்பர்ஸ்லாம் காமிச்சோம். நாங்கள் ட்ரெஸ்ஸு வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோன்னு யாருக்குமே தெரியாது. சொல்லப்போனால் நாங்கள் போனதே வந்துட்டு யாருக்குமே தெரியாது. நாங்கள் ட்ரெஸ்லாம் எடுத்து காமிக்கும் போது தான் நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரீங்களா அப்படின்னு எல்லோரும் ஷாக் ஆனாங்க. அப்புறம் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. இன்றைக்கி ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் சாதம், அது கூடவே சைடிஷாக உருளைக்கிழங்கு பொரியலும் புதினா துவையலும் பண்ணியிருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் மாமா வந்துட்டு எங்கள் 3 பேருக்கும் ஒரே மாதிரி வளையல் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதையும் வாங்கிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் இன்றைக்கி திடீர்னு மெஹந்தி வைக்கணும்னு ஆசை வந்துருச்சு. அதனால நான் பர்ச்சேஸ் பண்ணும்போதே மெஹந்தி வாங்கிட்டு வந்துட்டு 1 மணிக்கு உட்காந்து போட்டுட்டு இருந்தேன். 2 கையிலுமே வந்து நானாக தான் போடுறேன். இந்த மாதிரி யாராவது 2 கையிலும் நீங்களே போட்டிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். மணி 1 ஆயிடுச்சுங்கிறனால ரொம்ப சிம்பிளாக தான் போட்டேன். பிகாஸ் ரொம்ப தூக்கம் வந்துருச்சு. இதுவே நான் பாதி போட்டுட்டு இருக்கும் போதே தூங்கிட்டேன். தினேஷ் தான் தொப்பியெல்லாம் வச்சு விட்டாங்க. அப்புறம் கரெக்டாக அலாரம் வச்சு 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகிட்டோம். ஃபுல் வீடியோ என்னால் கெட் ரெடி வித் மீ எடுக்க முடியலை. பிகாஸ் ரொம்ப டைம் ஆகிடும். அப்புறம் 4 மணிக்கெலாம் கிளம்ப முடியாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு குளிச்சு கிளம்பிட்டோம் 2 பேருமே. எங்கள் 2 பேரோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தினேஷ் வந்து அவங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. பிகாஸ் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் அவங்க தானே எடுக்க போகிறாங்க. அதாவது நாங்கள் தான் சேர்ந்து எடுக்க போகிறோம். ஸோ அதனால் பேட்ரி கேமரான்னு எல்லாமே எடுத்துக்கிட்டு நானும் எனக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். கிளம்பி எங்கள் அத்தை வீட்டுக்கு வந்துட்டோம். டியானும் வேஸ்டி ஷர்ட்லாம் போட்டு தூக்கத்தில் நின்றுட்டு இருந்தான். எல்லாருமே கிளம்பியாச்சு. அப்புறம் சமையலுக்கு தேவையான திங்ஸு, கோயில் பூஜைக்கு தேவையான திங்ஸ்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. நான் நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் ஃபர்ஸ்டே வீடியோவில் ஆடு பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் என்ன கண்டென்ட்டுங்கிறத சொல்லலை. டியானுக்கு வந்து நாங்கள் வந்து கெடா வெட்டி தான் காது குத்த போகிறோம். எங்கள் ஃபேமிலியிலேயே வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு வந்துட்டு கெடா வெட்டி காது குத்த போகிறாங்களாம். ஸோ கெடாவையும் ஏற்றிட்டு நாங்களும் வந்துட்டு எல்லோரும் வீடை பூட்டிட்டு ஏறியாச்சு. 4 மணிக்கு கிளம்பி 6 மணிக்கெல்லாம் வந்து குலதெய்வ கோயிலில் இருக்கணும் பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் நாங்கள் மதுரையிலேருந்து கிளம்பும் போதே மணி வந்து 7:30 ஆகிடுச்சு. பிகாஸ் சமையல்கார அங்கிள் காது குத்துற அங்கிள் எல்லாம் போய் பிக்கப் பண்ணிட்டு வர்றதுக்குள்ளே அவ்வளோ டைம் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே எங்களுக்கு பசியும் வந்துருச்சு. அதனால் அம்மனில் ஸ்டாப் பண்ணி ஆளுக்கு ஒரு டீயும் வடையும் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு. மதுரையிலேருந்து எங்கள் குலதெய்வ கோயில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்கும். ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஹைவேல ஜாலியாக தான் இருக்கும். அந்த லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் இந்த
மாதிரி தான் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப அழுங்கி குலுங்கும். அதுவும் வந்துட்டு 2 சைடும் வந்து பள்ளமாக இருக்குமா, நடுவில் மட்டும் இந்த ரோடு இருக்கும். பயங்கரமாக இருக்கும் ட்ராவல் பண்ணி வர்றது. ஏதோ அட்வென்ச்சர் ட்ரிப் அந்த மாதிரி இருக்கும். ஃபைனலி இதுதான் எங்களோட குலதெய்வ கோயில். நாங்கள் வந்துட்டோம். இவங்க தான் எங்கள் கோயிலோட பூசாரி. நான் வந்து எல்லாரையும் இறக்கி விட்டுட்டு கடைசியாக தான் இறங்கினேன். இறங்கினோன்னே சாமி கும்பிட்றாங்களே, இவங்க தான் தினேஷோட அப்பத்தா. இந்த சாரீ எனக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல, அதுவும் சன்லைட்லாம் பார்க்கும்போது ஃபேஸே ஜொலிக்குது ஒரு மாதிரி தக தகன்னு. இந்த சாரீ எனக்கு வந்து அன்னைக்கா தீபாவளிக்கு எடுத்து கொடுத்தாங்க. ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணாததுனால அன்றைக்கி கட்ட முடியலை. அதனால டியான் காது குத்துக்கு கட்டியாச்சு. நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு வரவுமே வந்து சாமிக்கு தேவையான மாலையை எடுத்து பூசாரிக்கிட்ட கொடுத்தாச்சு. பிகாஸ் அவங்க அரேஞ்ச் பண்ணி சாமிக்கு மாலையெல்லாம் போட்டுருவாங்கள்ல, அதனால. அப்புறமால வந்துட்டு பூஜைக்கு தேவையான தேங்காய், பழம், பாக்கு, வெத்தலை இதெல்லாம் வந்துட்டு சாமிக்கு நானும் அக்காவும் சேர்ந்து கொடுத்துட்டோம். பிகாஸ் நாங்கள் 2 பேரும் மருமகள்கள் அப்படிங்கிறனால. எங்கள் குலதெய்வ கோயிலை சுற்றி வெறும் முள்ளுக்காடு தான் இருக்கும். ஆனால் எங்கேருந்து தான் குரங்கு வரும்னே தெரியாது. ஏகப்பட்ட குரங்கு இருக்கும். நானும் அக்கா வந்து பூஜைக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மற்றவங்கெல்லாம் வந்துட்டு மதிய லஞ்சுக்கு தேவையான காய்கறி வந்துட்டு கட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் பூசாரி பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு எங்களையும் பூஜை பண்ணுறதுக்காக கூப்பிட்டாரு. பூஜை வந்துட்டு ரொம்பவே சிறப்பாக முடிஞ்சிருச்சு. ஆர்த்தி காமிச்சாங்க. எல்லோரும் வந்துட்டு ஆர்த்தியை தொட்டு கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு மார்னிங் டிஃபன் வந்துட்டு தினேஷோட அம்மாச்சி வீடு வந்து இங்கே பக்கத்தில் தான் இருக்கா. அவங்க வந்து ஆள் வச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி கொண்டுட்டு வந்துட்டாங்க. இட்லி, தக்காளி சட்னி, சாம்பார், தேங்காய் சட்னி, அது கூடவே வந்து கேசரியும் பண்ணியிருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் எல்லோரும் சாப்பிட்டுட்டோம். நான் மட்டும் சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன். பிகாஸ் வந்துட்டு மதியம் வந்துட்டு கறி விருந்து சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுனால. அது எப்படி 4 மணி ஆயிரும் பாப்பா சாப்பிடுன்னு சொன்னனால நானும் சாப்பிட்டுட்டு எனக்கு மொட்டை அடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. போகும்போது டியான் காலை ஊண்டி கீழே உட்காரவே இல்லை. ரொம்ப கத்த ஆரம்பிச்சுட்டான். அப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் அவனை விட்டுட்டு அப்புறம் வந்துட்டு திரும்ப சமாளித்து உட்கார வச்சு ஒரு வழியாக வந்துட்டு முடியெல்லாம் எடுத்து மொட்டை அடித்தாச்சு. உங்கள் வீட்டு குட்டீஸும் மொட்டை போடும்போது இப்படி தான் ரியாக்ட் பண்ணாங்களா? அவங்களை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தாய் மாமா சீர்லாம் எடுத்து வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க காது குத்துறதுக்கு. அவங்களோட அண்ணன் வந்துட்டு அவங்க தங்கச்சிக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு சீர் திங்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டாங்க. இவங்களும் வந்து அவங்க அண்ணனுக்கு வந்து சீர் திங்ஸ்லாம் கொடுக்கணும் போல். ஸோ அதனால் ட்ரெஸ் எல்லாமே வந்துட்டு எடுத்து கொடுத்துருந்தாங்க. அவங்க அண்ணனும் போய் ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துட்டாங்க. டியானுக்கு காது குத்தும் போது ஒரு பெரிய சம்பவம் நடந்துருச்சு. தோடு வந்து உடஞ்சி போயிடுச்சு. ஒரு சைடு வந்து குத்தியாச்சு, இன்னொரு சைடு குத்தும் போது தோடு உடஞ்சி போயிடுச்சு. அதனால் தினேஷ் வந்து ஒரு தோடு போட்டு இருந்தான், சின்னதாக ஒரு கோல்டு தோடு. அதை வாங்கி தான் டியானுக்கு வந்து இன்னொரு சைடு வந்து காது குத்தணும். எப்படியும் நல்லபடியாக காது குத்தியாச்சு. அப்புறம் காது குத்தி முடிச்சதுக்கு பிறகு அரிசியெல்லாம் ஊற வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து சக்கரை போட்டு கொடுத்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து கெடா வெட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்புறம் டியானுமே வந்து காது குத்துற வரைக்கும் தான் ரொம்ப அழுதான். அப்புறம் நார்மலாகி விளையாட ஆரம்பிச்சிட்டான். கெடாவை சாமிக்கு முன்னாடி நிப்பாட்டி உத்தரவு கேட்டு கெடா வெட்டிட்டு அதுக்கு பிறகு சமைச்சும் முடிச்சிட்டாங்க. என்னென்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நல்ல மட்டன் பிரியாணி, மட்டன் சுக்கா, தயிர் வெங்காயம், எலும்பு குழம்பு, முட்டை இதெல்லாமே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப கம்மியான டைமில் சமைச்சு கொடுத்துருந்தாங்க. பட் இருந்தாலுமே டேஸ்ட் ஓரளவுக்கு வந்து அக்செப்டபுளாக தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா சொல்ல முடியாது. நாங்கள் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டோம். உரப்பில்லாததுக்கு அதுக்கும் ஒரு நல்ல கட்டு கட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு அத்தை மாமான்னு வீட்டில் இருக்க பெரியவங்க எல்லாம் உட்காந்துட்டு நெக்ஸ்ட் ஷிஃப்ட்டில் வந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. டியானும் அவங்க அத்தை மகளும் கொஞ்சிக்கிறத பாருங்களேன், பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் என்ன வீட்டுக்கு பேக்கப் ஆகிட்டோம். இந்த வீடியோவை இவ்வளோ தூரம் பொறுமையாக பார்த்த எல்லா உறவுகளுக்கும் ரொம்ப நன்றி. இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் கூடிய சீக்கிரம் சந்திப்போம். டாடா, பாய்.